எல்லோருக்கும் முதல்ல நான் வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு மொத்தமாக எனக்கு இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு அனுமதி தந்த அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னோட வணக்கம். அதுக்கப்புறம் எனக்கு அம்மா, அப்பா, குரு பரம்பரை எவ்வளோ எல்லாமே அனுபவத்தில் என்னென்னா, எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஜீவியாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து ஏதாவது நம்ம படித்தாச்சுன்னா அது ஒரு குரு ஸ்தானம்தான் அதுக்கு மனசில் நினைக்கிறது. அதுக்கு தட்சிணை கொடுக்கணும்னோ இல்லை அதுக்கு உடனே ஃபீஸ் கொடுக்கணும் அந்த எண்ணம் இல்லை. நம்ம மனசில் நம்ம வந்து சின்சியராக மனசை நம்ம வந்து அதுக்கு அர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா அதுதான் தட்சிணை. பணம் கொடுத்து வாங்க முடிஞ்சது இல்லை இதெல்லாம். அப்படி அப்பா வந்து ஒரு நாடக நடிகர். அந்த காலத்தில் வந்து கிட்டப்பா தான் அவருக்கு பெரிய குருவாக மனசில் தியானம் பண்ணிட்டு இருந்தார். கிட்டப்பா வந்து அந்த பெரியவர் வந்து ரொம்ப கிளாசிக்கல் தான் பாடிட்டு இருந்தார். நாடகம் வந்து ஒரு வேறு இருக்கலாம், பட் ஆக்சுவலி அந்த ஓல்டு ட்ரெடிஷன் வந்து தெலுங்கு கீர்த்தனைகள், எவரணி, இதெல்லாம் தமிழ் நாடகமாக இருந்தாலும் எவரணி எல்லாம் பாடுவானுங்க. அதுதான் பழக்கம். அது ராகம் பாடி இது ஸ்டேஜில் வர்றது அந்த மாதிரி. அதாவது அந்த காலத்தில் அப்படி இருந்தது. அதனால் அப்பாவும் அந்த மாதிரி ஒரு டைப் லைஃப் தான் மெயின்டைன் பண்ணி வந்தார். கச்சேரின்னு படிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து ரொம்ப ஒரு எளிதான ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனால ஃபீஸ் எல்லாம் கொடுத்து படிக்கிறதுக்கோ இல்லை ஒரு பாகவதர்கிட்ட போய் படிக்கிறதுக்கோ, ஆனால் அவருக்கு தகுந்த கிட்டே இருந்த ஒரு ராம பாகவதர்னு யாரோ ஒரு ஆள், அவர்கிட்ட கொஞ்சம் படித்தேன். அதுக்கப்புறம் அவர் வேலை பார்க்குறதுக்கு, குடும்பம் இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதுனாலே ஆக்கலாம் என்னை இந்த மாதிரி உருவாக்கணும்னு அவர் மனசில் தியானம் பண்ணது. அது என்னோட பாக்கியம். அப்போ இதுக்கு எல்லாமே நான் முதல்லே சொன்ன அந்த எல்லாம் வல்ல இறைவனோட விளையாடல் தான் இதெல்லாம். இந்த மாதிரி ஒரு குடும்பம் உனக்கு இருக்குது, அந்த குடும்பத்தில் நான் உன்னை பிறக்க வைப்பேன். இப்போ தோன்றுறது அது. இப்போ எனக்கு இன்னும் பெருசாக நான் ஒன்றும் நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா வந்து இன்னும் எவ்வளவோ தெரிய வேண்டி இருக்குங்கிறது புரிஞ்சவன் எதுவும் ஆட முடியாது. நம்ம புரிஞ்சாச்சு. அது என்னவோ எவ்வளவோ இருக்குது. அந்த கடல் மாதிரி இருக்கிற இந்த சங்கீதத்தை ஒன்றுமே நான் இன்னும் ஆகலைங்கிற ஒரு சங்கடமும் ஒன்றும் இல்லை. ஆகலையேங்கிற எண்ணம் தான். வேறு சங்கடப்பட்டு என்ன பண்ண முடியும்? ஒரு ஆளுக்கு ஐயோ எனக்கு இன்னும் இவ்வளோ தானே வயசு இருக்குது, வயசாகி போச்சு, முடிஞ்சாச்சுன்னு சங்கடப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இவ்வளவு கிடைச்சதுக்கு சந்தோஷம். ஆனால் இன்னும் இருக்கேங்கிற எண்ணம், அந்த எண்ணமும் சங்கடமும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்பா வந்து ஒரே இந்த கிறிஸ்டியன் ஃபேமிலியில் நாங்கள் இருந்தது. கிறிஸ்டியன் ஃபேமிலியில் இருந்தாலும் அப்பா வந்து ரொம்ப ப்ராட் மைண்டட். அதனாலே ஆகலாம் இப்படி ஒரு எண்ணம் அவருக்கும் தோணினது, எனக்கும் ஒரு சப்போர்ட் கிடைச்சிது. அவர் என்ன சொன்னார்னா, நீ வந்து படிக்கலைனாலும் பரவாயில்ல, சங்கீதத்தை படி அப்படின்னு. ஏன்னா அவரோட எண்ணம், அவருக்கு மனசில் இருந்த அந்த அந்த வெறி, அந்த சங்கீதத்தில் இருந்த அந்த அக்கறை அவ்வளோ முடியலையே அந்த பையனுக்கு, என்னால் பண்ண முடியலையே, அது பையனுக்காவது வரணும்னு சொல்லி. எங்கள் வீட்டில் வந்து இன்னும் சகோதரர்கள் இருக்காங்க. 3 பேர் நல்லா பாடுறதுக்கு முடியும். இன்னொரு சகோதரி இருந்தால் அவளுக்கும் முடியும். பட் ஆக்சுவலி அதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணல அவர், என்னை மட்டும்தான். அம்மா வந்து சம்டைம்ஸ் என்னோடய அம்மா வந்து அப்பப்போ பயந்துண்டு, அதாவது ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியில் போய் சங்கீதத்தை எடுத்துகிட்டு எப்படி பிழைப்பாங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்ததுனால எப்பப்போ சொல்லுவேன், இந்த பாட்டுன்னு சொல்லி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு. அதே அவரோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிது. அப்போவும் ஒன்றும் தலை அசைக்காமல் சரி பார்க்கலாங்கிற மாதிரி தான் அவர் பதில் கூட சொல்லலை யாருக்கும். அப்போ எப்படியோ அவரோட இப்போ நான் அது அந்த முகத்தை தெரியுறது எனக்கு. அவர் எப்படி அதை உள்கொண்டு இருந்தது, இந்த அளவுக்கு என் புள்ள வரணுங்கிற எண்ணம் எப்படி அவருக்கு இருந்ததுன்னு எனக்கு தெரியல. இப்போ அது எனக்கு அந்த அந்த முக எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் எனக்கு இப்போ தெரிகிறது. அவர் வந்து பெரிய ட்ராமா ஆர்டிஸ்ட்டாக கேரளா பூரா பாடிண்டு நடிச்சுண்டு, அது எங்களுக்கு இருக்கிற
ஒரு 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 5% கூட எங்களுக்கு கிடையாது. அவரோட அழகும் அந்த இதுவும் அவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புருஷனுக்கு சௌந்தரியம்னு சொல்ல முடியாது. அவ்வளோ ஹேண்ட்ஸம். ஆண்கள் கூட நின்று பார்க்குற அளவுக்கு இருந்தது. அது நான் சொல்லலை, என் அப்பா இருந்தேன்னு. இன்னொன்று என்எஸ்கே வந்து அவரோட ட்ராமா எது எங்கேயோ பார்த்துட்டு நீ தமிழ்நாட்டுக்கு வா, நான் அப்படியே இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறதுல ஒரு தப்பாக இருக்காது. ஏன்னா அவர் சொன்னது தான். ஏன்னா என்எஸ்கே சொல்லியாச்சுன்னா. ஆனால் அப்பா வந்து ஊர் விட்டு வர்றதுக்கு பிடிக்கல. அதனால் அங்கேயே இருந்ததுனால வரல. அவரோட இதில் வந்து மனிதன்ங்கிற ட்ராமா இங்கே காங்கிரஸ் தியேட்டரில் அப்போது ரொம்ப வருஷம் முன்னே நடிச்சுட்டு அது டிகேஎஸ் பிரதர்ஸ் பார்த்து அதை எடுத்துகிட்டு அவங்க நடித்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அப்போ இந்த சங்கீத இது வந்து எங்களுடைய இதில் எனக்கு என்னுடைய பெரிய ஒரு அனுகிரகங்கிறது சொல்லலாம். கர்நாடக சங்கீதம் படித்தது ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு தெரிஞ்சது முதல்ல எனக்கு 5 வயசுலேருந்து ஆரம்பிச்சாச்சு. 5 வயசுலேருந்து நான் ஆரம்பித்து ஒரு கண்டினியூஸாக போயிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இது ஏன் சொல்கிறேன்னு திரும்பவும் இந்த இறைவன் என்ன நினச்சிருக்குங்கிறது அதுதான் நடந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரே வித்வான் கோர்ஸுக்கு போனேன். நான் செம்மாங்குடி ஐயா பிரின்சிபலாக இருக்கிறாச்சு. வித்வான் கோர்ஸுக்கு போய் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சுகலாமல் போயிடுத்து. ஃபீஸ் கூட கொடுக்கறதுக்கு முடியல, சாப்பாடுக்கு வசதி இல்லை, தங்கிறதுக்கு இது இல்லை. அவரோட கார் ஷெட்டில் நான் போய் தெரியாதனமா இன்னொரு பையன் அங்கே இருந்ததுனால அவனோடு சேர்ந்துட்டு அவர் ஒன்றும் சொல்லலை. அப்போ வேண்டாம், ஏன் எப்படி வந்தது கேட்காம வந்ததுன்னு ஒன்றும் சொல்லாமல் எலவு பண்ணிட்டார். அப்போ அங்கே இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு இந்த சிக்கன் மாதிரி ஒரு அவ்வளோ வரல, பட் ஆக்சுவலி சிக்கன் பாக்ஸ் மாதிரி ஒரு அட்டாக் வந்து ஃபீவர் வந்து. அப்போ ஐயா சொன்னார், செம்மங்குடி ஐயா சொன்னார், நீ ஊருக்கு போயிட்டு இல்லை வா, அப்புறமா படிக்கலாம் அப்படின்னு. இந்த வித்வான் கோர்ஸ் ஆஃபில் முடிஞ்சுது, வித்வான் ஆகலை. இப்போது நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வித்வான் இல்லை. பகவான் வந்து எனக்கு அந்த டைட்டில் கொடுக்கலை. நீ வந்து வித்தியார்த்தியாகவே இரு, அபியசிச்சுட்டே இரு, படிச்சுட்டே இருக்கு, அதுதான் என்னோடய டைட்டில். அதனால் நான் அதுதான் சொன்னேன். நான் வந்து இன்றைக்கி கூட நீங்கள் ஒரு இந்த அளவுக்கு வந்தாச்சு, நான் அதுக்கு சொல்லிக்கிறது எனக்கு தெரிஞ்சது, எனக்கு அனுபவத்தில் வந்தது. ஒரு பையனுக்கு எனக்கு கொஞ்சம் அளவு பார்த்தா ஐயா நீ என்னை விட ரொம்ப நல்லா இருக்குது, நீ போய் என்கிட்ட படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். பட் ஆக்சுவலி என்னை விட கொஞ்சம் இன்னும் தெரியணும்னு ஆசைப்பட்டுன்னு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட கொஞ்சம் கம்மியாக இருந்தேன்னா உள்ளதை கொடுக்கறதுக்கு தயார். ஆனால் அந்த மாதிரி சின்சியராக அந்த டெடிக்கேஷனாக இந்த காலத்தில் யாருக்கும் டைம் இல்லை. அதனால யாரையும் குத்தம் சொல்கிறது இல்லைண்ணா. அவங்களுக்கு தேவையான அது எங்கேயாவது படிக்கணும். இப்போ நான் வந்து தமிழ் நான் வந்து எழுதுவேன், வாசிப்பேன், தெலுங்கு வாசிப்பேன், கன்னடம் வாசிப்பேன். இதெல்லாம் பேசுகிறதுக்கு நான் வந்து ஆள் இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ பேசுகிற பழக்கம் இல்லை எனக்கு. அதனால் அந்த இதில் எனக்கு வந்து என்னோடய சிப் ஒர்க் பண்ணாது. ஆனால் சுத்தமாகறதுக்கு அந்த வார்த்தைகள் என்ன, அந்த தெலுங்கில் என்ன எழுதியிருக்கு, ஹிந்தியில் என்ன எழுதியிருக்கு, உருது கூட கொஞ்சம் படிக்க ஆரம்பித்து அதை விட்டுட்டேன் பின்ன. அப்போ இந்த மாதிரி நமக்கு தேவைங்கிறதுக்கு எந்த பாஷையும் நம்ம கையில் ஆளுறதுக்கு முயற்சி பண்ணணும். அது ஆச்சுன்னா நமக்கு தெரியும் என்ன அர்த்தம், என்ன அதுக்கு ஃபீல் கொடுக்கலாம், என்ன வார்த்தையோட இது என்ன, இதெல்லாம் அனுபவத்தில் பல அடிதடை கிடைச்சி தெரிஞ்சவன்னா. ஒரு மியூசிக்னா ஒன்று தான். அது வந்து இப்போ நம்ம வந்து சரஸ்வதின்னு சொன்னால் அது சங்கீதம் தான் அப்படின்னு நம்ம பெரியோர்கள் அப்படி ஒரு இது பண்ணி வச்சுருக்கானுங்க. யார் இதுக்கு மூர்த்தின்னா சரஸ்வதி. அது நம்ம பாரத இது. அவங்களுக்கு அது இல்லைன்னா அது இப்போ தப்புன்னு சொல்லிக்க வேண்டாம். நம்ம வந்து அதை எவ்வளோ புஸ்தகம்லாம் நம்ம காலால் மிதிக்கிறது கிடையாது. அதை ஒரு கடவுள் மாதிரி தான் நம்ம நினச்சிருப்போம். அங்கேயே அப்படி ஒன்றும் இல்லை. அவங்க வேணும்னா சிகரெட் இந்த இது மேலே வச்சுருப்பான். நம்ம இந்த வாத்தியத்தில் மேலே சிகரெட்டோ இல்லை காஃபியோ கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வைக்க மாட்டோம். அது அவ்வளோ ஒரு 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 புனிதமான ஒரு விஷயம்னு நினச்சிட்டு அதுக்கு பூஜை பண்ணுறோம். எது
அது அதை மரியாதை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுல என்ன இருக்குன்னா அதுக்கு ஒரு வைப்ரேஷன் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். மற்றவங்களுக்கு அது இல்லைன்னா கூட அவங்க பெரிய ஆர்டிஸ்டாக தான் இருக்காங்க, அதனால ஒன்றும் தப்பில்லை. காலே மேலே வச்சுட்டு அவங்க பேசுவாங்க, அது வேறு விஷயம், அது தப்புன்னு நம்ம சொல்லிக்கிறது இல்லை. ஒரு ஆச்சாரங்கள் அவங்க பழக்க வழக்கங்களில் வர்ற விஷயம். அப்படி அது இல்லாமல் நம்ம வந்து கர்நாடக சங்கீதம்ங்கிறது ஒரு இது ஹிந்துஸ்தானி கொஞ்சம் வெளியூர்லேருந்து வந்ததாகும். அதாவது பழைய காலத்தில் முகல் டிரான்சிஷன், அதாவது அவங்க வர ஆரம்பித்தப்போ அவங்களோட வந்த சில சங்கீத முறை இதில் வந்து மர்ஜ் ஆனது தான் நார்த்தில் டாமினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி சங்கீதம் வந்து ஒரு கான்ட்ரவர்சியெலாம் நான் சொல்லிக்க போகிறதில்ல. முன்னாடி காஷ்மீர் டு கன்னியாகுமரி வர திராவிட கல்ட்டு இருந்த டயத்தில் கர்நாடக சங்கீதம் தான் இருந்தது. கர்நாடகம்னு வேண்டாம், இந்த சங்கீதம் இப்போ இருக்கிற இது பாக்கி இப்போ சேஷிச்சுட்டு இருக்கிற பாக்கி இப்போ கொஞ்சம் தானே இப்போ சேஷிச்சுட்டு இருக்கு, அந்த சேஷிப்பில் இருந்த பெரிய சமாச்சாரங்கள் அங்கேருந்து எழுதியிருக்கு. அதாவது காட்டப்பயாதி சங்கியா கிரமங்கள், மேலகர்த்த ராகங்கள், அதோட எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் முன்ன இருந்தது. அதில் வந்து நம்ம வந்து சங்கராபரணம்னு சொல்கிறது, அது சேம் ராகத்தோட ஸ்கேலை நார்த் இந்தியாவில் கிளாசிக்கலில் அவங்க பிலாவல்னு சொல்கிறாங்க. அந்த பிலாவல் சத்தமே கொஞ்சம் ஒரு வடை இல்லை, அதுக்கும் அதாவது வெளியிலிருந்து வந்ததுங்கிறது தெரியுது. பிலாவல், மால்கவுன்ஸ், இது நம்ம இதில் இருந்தது ஹிந்தோளம். அந்த அதுக்கு என்ன ஒவ்வொரு அக்ஷரங்களையும் பிரிக்கலாம் நம்ம சம்ஸ்கிருதத்தில், அதாவது ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்கிறதில்ல. அப்போ சம்ஸ்கிருதம் இப்போ வந்தது, தமிழ் இது பாஷை வந்து அதோட பழசு. அதுக்கு லிமோரியாங்கிற ஊரில் தமிழ் சங்கம் இருந்ததுன்னே சொல்கிறாங்க. எப்போது இந்த ஃப்ளட்டு, இந்த மாதிரி ஃப்ளட் ஒன்றும் இல்லை அப்போது, அது கம்ப்ளீட்டாக முடிஞ்ச விஷயம். அப்போது அந்த ஃப்ளட்டுக்கு முன்னாடி தமிழ் சங்கம் இருந்ததுன்னு இந்த இதில் அப்ரஹாம் பண்டிதர் எழுதியிருக்காரு. இதெல்லாம் நம்ம வந்து மறந்து போய், அதனால இப்போ தமிழ் வரணும், எல்லாம் உலகம் பூரா தமிழ் வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாம் வரணும், எல்லா பாஷையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லா ரிலீஜனையும் அவங்க போய் சேர்றது ஒரே இடம். இப்போ தமிழில் பாடினாலும், சம்ஸ்கிருதத்தில் பாடினாலும், தெலுங்கில் பாடினாலும், ஹிந்தியில் பாடினாலும் அவங்கவுங்க பாஷையை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து சாப்பிட்றதில் அது தப்பு, அது இதில் இதுதான் சரின்னு, அது உங்களோட பழக்க வழக்கத்தில் வந்திருக்கிறது. அந்த மாதிரி சங்கீதமும் பழக்க வழக்கத்தில் வந்திருக்கு. ஆனால் ஹிந்துஸ்தானி சங்கீதமும் இந்த சங்கீதமும் தமிழில் கொஞ்சம் ரிலேஷன் இருந்தால் கூட அந்த சவுண்டிங் இஸ் அண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய சின்ன அனுபவத்தில் ஒரு கர்நாடக சங்கீதம் எடுத்தாச்சுன்னா, இப்போ ஒரு தோடின்னா ஹனுமத் தோடின்னு சொல்லுவாங்க. ஹனுமத் தோடின்னு அந்த கணக்குக்காக அவங்க சேர்த்துட்டாங்க. ஹனுமத் தோடின்னா 8வது, யார் ஆல் ஆ வா ஷா ஷா சாஹா 8, நான் வந்து 008ன்னு அது வந்து திருப்பி போட்டால் தான் 8. அந்த 8ங்கிற நம்பரை வச்சுட்டு பார்க்கும்போது என்ன சரிகமா பதனிசா தான் எல்லாத்துக்குமே. அதில் வந்து சுத்த ரிஷபம், சுத்த காந்தாரம், சதுர்ஸ்ருதி ரிஷபம், சாதாரண காந்தாரம், அந்தரகாந்தாரம், ஷட்ஸ்ருதி ரிஷபம், இப்படி எல்லாம் நிறைய இருக்குது. அது சயின்ஸுக்கு போவோம். இதில் வந்து தோடியில் வந்து சரிகம்மா பதனிசா சனிதப மகரிசா, இதை வச்சது பாருங்க. இப்போ இதுதான் தோடி. இதை இங்கேயும் வாசிக்கலாம். இது அது வந்து
ஸ்வரத்தையும் மாற்றி நம்ம வாசிக்கிறப்போ சரிக சரி சரிக அம்மா கரிசா. இதே இதில் வந்து கமகங்கள் வரும்போது தான் கர்நாடக சங்கீதத்தோட ருச்சி வரும். அது கமகங்களை வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தராக என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க இஷ்டப்படி அதுதான் கரெக்டு இதுதான் கரெக்டு அது போய் இப்போ நம்ம வந்து விட்டோம். இதில் வெஸ்டர்ன் இதில் என்னென்னா அவங்க வந்து இதை வச்சுட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் பழைய காலத்தில் வந்து அவங்க அதுக்கு என்ன சொல்கிறதுன்னா, இந்த இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மியூசிக்கை பற்றி இல்லை நான் சொல்கிறது, இந்த மொசார்ட், பீத்தோவன், பாக் இவங்க எல்லாம் கம்போஸ் பண்ணுற ஒரு அளவுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி நம்ம சங்கீதம் மாதிரி இருந்தது. அதாவது நிறைய சின்ன சின்ன நோட்ஸ் எல்லாம் வர்றது, டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் போயிட்டு காரல், அதாவது நிறைய ஆர்கெஸ்ட்ரேஷன், நிறைய ஆளுங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு சர்ச்சு தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போது பழைய காலத்தில் கிங்ஸ் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரேஷன் சர்ச்சு இது பண்ண உடனே அதில் அவங்களுக்கு எல்லாருக்குமா ஒன்றா பாடணுங்கிறது அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நம்ம ஜனகணமன இருக்கு பாருங்க, ஜனகணமனவில் எந்த சங்கதியும் கிடையாது. அது வந்து ஒரு மொட்டையாக இருக்கும். எதுக்கு எல்லா உலகத்தில், அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு சிட்டிசனும் தப்பானாலும் அது பாடுறோம். கொஞ்சம் அப்படி அது சேர்ந்து போகிறதுக்கு அது ரொம்ப பிளைன். இப்போ ஜன் ஜன் இப்படி எவ்வளோ ஒரே ஒரு நோட்டில் இப்படி டன்னு இருக்கு. அப்போ அது வந்து அப்படி இருந்தால் தான் ஒரு ஆளுக்கு தட்டணும் சேர்ந்து போக முடியாது. அது இல்லைன்னா அதே போய் பைரவிலேயோ ஏன்னா பெரிய அடானையிலையோ அல்ல இப்போ நமக்கு இருக்கிற ஏதோ ஒரு ராகத்தில் கல்யாணிலேயோ போட்டுருந்துன்னா எல்லாருக்கும் பாட முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஆரம்பித்தாச்சு. எப்போது சயின்ஸில் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி எங்கேயே போயிட்டு இருக்கோம். சயின்ஸை மறந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் வந்த உடனே என்னாச்சு, அந்த சயின்ஸ் போயிடுச்சு. சயின்ஸ் வேண்டானோ, சயின்ஸு கெட்டு போயிட்டோம் அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரெண்டத்தையும் கீப்பப் பண்ணணும். நம்ம கல்ச்சரில் நம்ம வந்து பழைய காலங்களில் நம்ம வந்து சாப்பிட்டு இருந்த சாப்பாடை பற்றி வெறும் புஸ்தகத்தில் எழுதினா போகாது. அது பண்ணுறதுக்கு ஒரு இது ஃபெஸ்டிவலோ இல்லை அந்த மாதிரி ஒரு இதோ வர்ற மாதிரி இந்த சங்கீதத்துக்கு ஒரு ஃபெஸ்டிவல், அதுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய செலவு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதிலிருந்து வருமானம் வராது. ஈவன் ஸ்பான்சர்ஸ் வந்து they will be thinking only என்ன எங்கே நமக்கு நம்ம இது பிஸ்னஸுக்கு எவ்வளவு இதாக வருமோ அவங்கள தான் இது பண்ணுவோம். அங்கே ஒரு கச்சேரிக்கோ இல்லை ஒரு கிளாசிக்கல் சயின்டிஃபிக் ஸ்பீச்சுக்கோ அவங்க they will not be interested. அப்போ என்ன ஆகும், அதெல்லாம் அடைஞ்சு போவோம். யாருக்கும் குறைஞ்ச சொல்லிட்ட காரணம் நம்ம வளர்க்கலை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சங்கீதத்தில்னாலும் எதில் இருந்தாலும். ஈவன் திங்கிங் இப்போ பார்க்காம ஒரு பசங்களுக்கு எப்படி தெரியும், பழைய காலத்தில் அப்படி இருந்து இப்படி இருந்ததுன்னு ஒன்று எல்லாம் வசதிக்கு தான் போயின்னு இருக்காங்க. அப்போ சங்கீதமும் அப்படி நசிச்சு போகக்கூடாது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது தெரியறதுக்கு நம்ம தெரிஞ்சு யாருக்காவது உபயோகம் வந்தாச்சுன்னா, நம்ம தெரியலைன்னா ஒரு ஆள் சந்தேகம் கேட்டான்னா நம்ம ஏதாவது சொல்லணும். என்ன எல்லாம் பூர்ணமாச்சுன்னு நான் முதல்லே சொல்லிட்டேன். நான் இல்லை, அந்த பூர்ணமுங்கிற நினைப்பே கிடையாது. அதுக்காக நான் பரிசிரமம் பண்ணிட்டு, அதுக்கு சிரமம் பண்ணிட்டு, அதுக்கு சாதனை பண்ணிட்டு, சாதகம் பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்க தவிர, இப்போ கூட எனக்கு வந்து 5லேருந்து நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக அவ்வளோ ஸ்ரத்தையோடு கஷ்டப்பட்டு இப்போவும் படிச்சுன்னு தான் இருக்கேன். அது எதுக்கு, அந்த சங்கீதத்தோட அந்த ருசி தெரிஞ்சாச்சு. அந்த சங்கீதத்தோட நம்ம சங்கீதத்தோட இப்போ நான் சொன்னேன் இந்த தோடிங்கிறது சரிக மக ரி சரிக மா பதனி த பதனி கரி சானி தாப மக ரிசா. இதிலெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கூட ஸ்லோவாக பண்ண தான் தெரியும். அது என்னன்னு இப்போ நம்ம வந்து ராக பாடும்போது சீக்கிரமாக பாடும்போது சொல்லிக் கொடுக்கும்போது கூட ரொம்ப ஸ்லோவாக சொல்லிக் கொடுக்குறோம் அவங்களுக்கு. அப்போ தான் அவங்களுக்கு ஒப்சர்வ் பண்ண முடியும். இப்போ சாய் நீ த ப
ஏற நாகப்பை. அப்போ அதில் என்னென்ன வைப்ரேஷன்ஸ் இருக்குது, கமக்கம் எவ்வளோ இருக்குது, எப்படி போகிறாங்க, எப்படி போனோங்கிறதெல்லாம் நமக்கு புரியும். இது எவ்வளோ வருஷமாக நம்ம சாதனை பண்ணிட்டாலும் இவ்வளோ உண்டு பேசுகிறதுக்கு முடிஞ்சது, இவ்வளோ உண்டு பேசுகிறதுக்கு. அப்போது அந்த ராகத்தையே சேம் ராகத்தை நம்ம வந்து அவங்க எப்படி பாடுவாங்கங்கிறது கொஞ்சம் எனக்கு அவ்வளோ ஐ எம் நாட் அட் ஆல் மாஸ்டர் இன் கர்நாடிக் மியூசிக், ஐ எம் நாட் அட் ஆல் மாஸ்டர் இன் ஹிந்துஸ்தானி. பட் ஏதோ நம்ம மனசில் தெரிஞ்சிருக்கிறத சொல்கிறோம். அதில் தப்பு யாரு வேணாலும் அப்படி சொல்லக்கூடாது நீங்கள் அப்படின்னாலும் நான் ஏற்றுக்கிறதுக்கு தயார். ஆனால் யூ ஹேவ் டு கன்வின்ஸ் மீ. சும்மா வெறுமனே எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதில் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்க, ஐ எம் ரெடி டு ஹியர் இட். பட் ஆக்சுவலி நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தேன்னா எப்போ வேணாலும் என்னை கூப்பிட்டுட்டு கேட்கலாம். எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. இப்போ நீங்கள் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்லி நிறுத்தின இடம் அதில் அறிவராசனத்தில் தேவராஜ மாஸ்டர் அது ஐயப்பன் படத்தில் எடுத்து வச்சு அதுக்கு எல்லோரும் இருந்தாங்க, சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் வந்து அறிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் அறிவிமர்தனம் தான் பாடியிருக்கேன். அப்போ இது பெரிய தப்புன்னு இப்போ ஒரு பெரிய சன்ஸ்கிரிட் ஸ்காலர் என்னை தனியாக கூப்பிட்டுட்டு 10 பேர் முன்னாடி சொல்லியிருக்கலாம், யாருக்கு அவருக்கு பெருமை ஒரு புகழ் வர்றதுக்கோ. அது இல்லாமல் என்னை தன்னாக கூப்பிட்டு நீ தம்பி ஹரி விமர்தனம்னு இப்போ பாடியிருக்கேன், நீங்கள் ஹரின்னு பிரிச்சிடணும். ஹரிங்கிறது சத்ரு, ஹரி விமர்தனம் எடுத்து சொல்லுங்க. அப்போ இப்போ நான் பாடும்போது ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் ஹரி விமர்தனம் சொல்லும்போது நமக்கே புல்லரிக்குது. என்ன அர்த்தம் புரிஞ்சாச்சு. நம்ம ஏதோ பாடிட்டோம், அது தப்புன்னு இப்போ தெரியுது. ஐயோ, இதுதான் நம்ம வந்து எஜுகேஷனுங்கிறது. நம்ம வந்து ஒரு ஏதோ நான் வரைஞ்சிருக்கேன், ஏதோ என்னோட சயின்ஸ் ஒன்றும் தெரியாமல் நான் ஏதோ வரைவேன், சின்ன வயசுலேருந்து வரைஞ்சிட்டு இருக்கேன். அது இல்லை. சயின்டிஃபிக்காக ஒரு டீச்சர்கிட்டே இல்லை ஒரு ஸ்கூல்லே போய் அதுக்கு என்ன கலருக்கு அல்லனா அந்த பென்சில் எப்படி பிடிக்கணும், எப்படி அதுக்கு ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கணும்னெல்லாம் சயின்டிஃபிக் மெத்தடு இருக்குது. அந்த டெக்னிக்ஸ் நம்ம ஈவன் இஃப் இட் இஸ் கேமரா இருந்தாலும் லைட்டப்பாக இருந்தாலும் டைரக்ஷனாக இருந்தாலும் அது சரியாக நம்ம தெரிய நமக்கு தெரியும். ஐயோ ஐ எம் நத்திங். அதான் முன்னாடி நான் சொன்னேன். இப்போ நாம் சொன்னது இந்த ஸ்டோரி எடுக்குவோம். இப்போ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். சரி க ம பத நீத தனி சரி சாரி கரி நீத ப மவதனி ஊர இப்படி ஒரு அளவுக்கு தோடி மாதிரி விளக்கமாயிடுதுன்னு நினைக்கிறேன். அதை போய் நம்ம வந்து இதே மாதிரி நம்ம வந்து கமகத்தை கொடுத்தா ஹிந்துஸ்தானி அந்த கலர் வர இதே நோட்டை இவன் உடனே அந்த அப்போ அவங்க என்னென்னா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், நாங்கள் வந்து மேல் ஸ்வரத்தை கமகம் பண்ணிக்கிறோம். எல்லாம் அப்படி தான் இருக்கு. அவங்க அப்படி தான் பிடிக்கிறது கேட்டிருக்கேன், அவ்வளோதான். நான் அவ்வளோ அதில் போய் என்னோடய டைமை நான் வந்து அதுவும் இல்லை இதுவும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணலை. இதுலையாவது கொஞ்சம் வரட்டும் அப்படின்னு நினச்சிட்டு டைம் இதுக்கு நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கேன். அப்போது அது போன உடனே நம்ம வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் ட்ராவல் பண்ணி பாருங்கள் அவுட் ஆஃப் இந்தியா. அங்கே போனால் எங்கே இருக்குது, நம்ம வந்து அரப் கண்ட்ரீஸுக்கு போகலாம். அரப் கண்ட்ரீஸில் போனால் தட் இஸ் ஆக்சுவலி 2 இதையும் சக்கர ரீதின்னு மனசில் வச்சுருக்கேன். அதாவது மேல் ஸ்வரத்தோட ரிலேஷனும் கீழ் ஸ்வரத்தோட ரிலேஷனையும் வச்சு இப்படி சக்கர ரீதி, சக்கரம்னா இப்படி சுழற்றுறது மாதிரி. இப்போ
சரிக தாமோதி நமிதே நமோ. புரியுறது இல்லையா? ஒரு அளவுக்கு வந்துடுது இல்லையா? வேதா வீதா நமோ மோ. இதை நம்ம சாயத்தமாக்கியாச்சுன்னா இந்த மூணாச்சு. பின்ன நமக்கு கிடைக்கிறது என்ன? ஸ்ட்ரெயிட் நோட். இப்போ நீங்கள் 1.5 அடி நீளமுள்ள ஒரு குச்சியும் 1/2 அடி நீளமுள்ள குச்சியும் ஒரு இன்ச்சு கஷ்ணமும் ஸ்ட்ரெயிட் தான். ஸ்ட்ரெயிட் தான். சா அது ஸ்ட்ரெயிட்டு, சா அதுவும் ஸ்ட்ரெயிட்டு, சா அதுவும் ஸ்ட்ரெயிட்டு தான். இப்போ ஸ்ட்ரெயிட் என்கிற ஒரு மெத்தடு ஜாஸ்தி அங்கே வெஸ்டர்ன் எடுத்துட்டாங்க. வெஸ்டர்ன் எடுத்ததுக்கு காரணம் நான் சொன்னேன் முன்ன, அதாவது அவங்களுக்கு ஹார்மனைசேஷன் வேணும். எல்லோரும் 10 பேர் இருந்தேன்னா 10 பேருக்கு டிஃப்ரெண்ட் ஹார்மனி பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க அது ஸ்ட்ரெயிட்டாக பண்ணால் தான். இல்லைன்னா நான் கொடுத்தேன்னா ஒரே கலாட்டாகிடும், எல்லாம் சேராது. அதுக்குன்னு எழுதணும். ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. எழுதலாம் கோரியோகிராஃப் மாதிரி. பட் ஆக்சுவலி அதுக்கு அங்கேக்கு தடுக்கிற ஒரு ஹார்மனி வரணும் இல்லையா? அதுக்கு அப்போ சிம்பிளிஃபிகேஷன் வந்துச்சு. அந்த சிம்பிளிஃபிகேஷன் தான் நான் முன்னாடி சொன்னேன். அந்த சிம்பிளிஃபிகேஷன் போய் படித்தவனும் கூட சிம்பிளிஃபை பண்ணி எப்படியாவது பிழைக்கலாங்கிற மாதிரி ஆகிப்போயிடுது. சர்வைவ் பண்ணுறதுக்கு சிம்பிளிஃபிகேஷன். ஸ்டோரியில் ஆனாலும் சரி, சாகித்யத்தில் ஆனாலும் சரி, பாட்டில் இருந்தாலும் சரி, ஆக்டிங்கில் இருந்தாலும் சரி, எவ்வளவு அட்ராக்ட் பண்ணி நமக்கு ஒரு தொழில் நிலைக்கு கொண்டு வரணுங்கிற இதை நம்ம வந்த உடனே சயின்ஸு இது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நமக்கு இப்போ பெரிய காமெடியன்ஸ் இருக்குது, நிறைய பேர். அது அவங்க எல்லாம் அந்த துறையில் அவங்க தே ஆர் கிரேட். பட் இப்போ நமக்கு சொல்கிறதுக்கு நிறைய, இப்போ நம்ம முக்கியமாக ஒரு ஆள் சொல்ல, நம்ம கலாம்ஜி, அவர் ரெஸ்பெக்டட் கலாம் சார் ஒரு ஸ்பீச் கொடுக்குறது, வெரி சயின்டிஃபிக் ஸ்பீச். அதே ஆடியன்ஸில் இன்னொரு நம்ம பெரிய ஒரு ஒன் ஆஃப் த காமெடியன்ஸ் ஃப்ரம் கேரளாவில் இருந்தாகலாம், நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாகலாம், ஹிந்தி நார்த் இந்தியாவில் இருந்தாகலாம். ஹூ வில் பி அட்ராக்டட்? நேச்சுரலி தி காமெடி எவ்வளவு ஆளுகளை பிடிக்கிறதுக்கு என்ன கொடுத்தோமோ, நாட் தட் சீப்பராக இல்லை நான் சொல்கிறேன். ஒரு டீசெண்ட் காமெடியாக இருந்தாலும் இந்த கலாம் சார் சொன்ன அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்லான சயின்டிஃபிக் மெத்தடுக்கு யாருக்கும் கோட்டாவே விட்டு இருந்துருப்பாங்க ஒரு 80% பீப்புளும். ஏன்னா புரியலை. அந்த புரியாமல் இருக்கிற விஷயத்துக்கு நம்ம புரியறதுக்கு ஜனங்கள் கொஞ்சம் படித்து ஆகணும். சாஸ்திரங்கள் கொஞ்சம் வாசிக்கணும், அதுக்கு டைம் கொஞ்சம் கொடுக்கணும். அது இல்லாமல் போயிருந்திருந்தால் அவன் என்னப்பா நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது சொன்னேன். இப்போ நம்ம சம்ஸ்கிருதம் ஒன்றும் வித்வான் ஒன்றும் இல்லை. பட் ஆக்சுவலி அது தெரியணும்னு அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண, அதுக்கெல்லாம் காரணம் அப்போ தான் அக்ஷரத்தை சுத்தமாக சொல்லணுங்கிறது. அதனால் எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகிடுது. அது தெலுங்கு சாங் பாடுறதுலேயும், கன்னட சாங் பாடுறதுலேயும், ஹிந்தி பாடுறதுலேயும், மலையாளத்தில் அஃப்கோர்ஸ் நிறைய அக்ஷரங்கள் இருக்குது. தமிழில் கூட அந்த பேசிக் கண்ட்ரோல் நம்ம இதில் இருக்கிறதுனால தமிழ் எப்படி கொடுக்கலாம் உச்சாரணங்கிறத தெரியறதுக்கும் அந்த ஒரு ஓப்பனிங் நமக்கு கிடைச்சது. ஏன்னா ஃபாதர் அங்கேயும் ஒரு பெரிய இது இருக்குது, அந்த அளவு இருக்குது பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குங்கிறது டைமிங். ஒவ்வொருத்தரும் பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டுன்னு. என் ஃபாதர் அவரோட ஏஜ் 55. ஈவன் வெரி யங் ஹி டைட் இன் தி 55 இயரில். இங்கே மெட்ராஸில் தான், சென்னையில் அதான். அதுக்கப்புறம் தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா 60ல் வந்தேன். எனக்கு அப்போது 21 இயர், 61ல் வந்தேன். 25 வந்தோடனே அப்பா போயிட்டார். அப்பா போனோடனே அப்புறம் எனக்கு என்ன இந்த குரு கடாட்சங்கள் தான். அப்பா போனோடனே படிப்பெல்லாம் நிறுத்திட்டேன். நான் படிப்பெல்லாம் நிறுத்தி இங்கே சினிமாவில் ஆரம்பித்தாச்சு. அப்பா பாட்டு கேட்டு 2-3 படங்கள்லாம் பாடுறது கேட்டாச்சு. அது பூர்ணமாக அவர் சந்தோஷப்பட்டு தான் போயிருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். அது அப்புறம் செம்பே வைத்தியநாத பாரதர்
அவரோட ரிலேஷன்ஷிப்பு, பல்லவி நரசிம்மாச்சாரியா, முன்ன சொல்லிக் கொடுத்தவங்க குமாரசுவாமி சார், கேஆர் குமாரசுவாமி சார், அப்புறம் அவரோட ரிலேஷனில் இருக்கிற கனெக்ஷன்ஸு, ஊரில் இப்போது கூட ஒரு 100 years தேலை அதுக்குள்ளே போயிட்டார். அப்புறம் சான்ஸ்கிரிட் சொல்லிக் கொடுத்த ஒரு அம்மா பத்மா மேடம், இவங்களோட எல்லாம் அனுகிரகத்தால் தான் இப்போ நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னா, இந்த அளவுக்கு தான் இருக்குன்னு. ஐயோ இன்னும் என்ன அண்ணா நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நான் சொன்னேன் படிச்சுட்டு இருக்கேன்ப்பா. என்ன சொல்கிறீங்க? படிச்சுட்டு இருக்காளா? இன்னும் உங்களுக்கு என்ன படிக்கிறதுக்கு இருக்குன்னா அது அவங்க எண்ணம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய படிக்க வேண்டியது, இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. மியூசிக் மட்டும் இல்லை, நிறைய சங்கதிகள். அப்போ அது அப்படி போயிட்டு இருக்குது. இப்போ அது வந்து இப்போ எல்லோரும் என்ன இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான, ஏதோ நம்ம ஒன்றும் செய்யலைன்னா கூட செஞ்சாச்சுன்னு சொல்லும்போது ஒரு மனசில் ஒரு மனிதனுங்கிற நிலைமையில் நமக்கு ஒரு கொஞ்சம் ஒரு குளிர் வருமே, அந்த ஒரு குளிர்ச்சியில் இருக்கேன். இப்போது த அல்டிமேட் காட், இங்கிலீஷில் அல்டிமேட் காடுன்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம் தமிழில். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெரிய ஆழமேறின ஒரு இது கடவுள் இருக்கிறது. தமிழில் சொல்லியிருக்கிறத வந்து அதுக்கு மீறி எந்த பாஷையிலும் கிடையாது. காடுன்னு சொல்லட்டும், அதே தான் சொல்கிறா. பட் ஆக்சுவலி தெய்வங்கிறதும் அதுதான். தேவரு அல்லாஹ் எல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஒரு முஸ்லீம் வந்து என்னை திட்டக்கூடாது. உள்கொள்ளுங்க, கடவுள்னு உள்ளே போடா அப்படின்னு. நம்ம வெளியில் தான் தேடின்னு இருக்கவனே, உள்ளே யாரும் போகிறதே கிடையாது. அது தமிழில் தான் சொல்லியிருக்கு. அது தமிழனோ அப்போ நான் தமிழன் இல்லைன்னு சொல்லலாம். வேணும்னா நான் அங்கேருந்து வந்தது இருந்தாலும் அது உள்கொண்டிருக்கு. இங்கே இருக்கிற அந்த எண்ணத்தை எங்கே இருந்தாலும் அது நல்லதுன்னு சொல்லணும், தைரியமாக சொல்லணும், பயப்படக்கூடாது. இன்னொன்று, கடவுளுங்கிற அந்த 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 எண்ணம் ஏதாவது ஒரு எல்லாம் பிறக்கிறது பொண்கிட்டே இருந்தால் இப்போ வர நமக்கு நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியல. ஏன்னா சயின்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ நமக்கு தெரியாது. ஆண் வந்து பிறவி பண்ணினாலும் பண்ணுவானுங்க, சயின்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால அதை வந்து நம்ம வந்து பேச வேண்டாம். இன்றைக்கி வர ஒரு பொண்ணால் தான் ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியும், இல்லையா? அப்போ அந்த குழந்தை கடவுளுங்கிற அந்த எண்ணம் இருக்கே, நம்ம உள்ளே இருக்கிற எண்ணம், அந்த குழந்தை மாதிரி எதுவும் பிறந்ததே கிடையாது. பிறக்காதது இறக்காததும் ஒரே ஒன்று, அது கடவுள். அந்த கடவுள் பிறக்காத ஒரு கடவுளுக்கு எந்த ஜாதியில் சேரும் சொல்லுங்க? நான் நம்புகிறேன். அதுக்கு காரணம் என் அப்பா தான். நீ எல்லாரையும் ஒன்றா நீ பிரம்மம் மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு. எல்லோரும் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணும்னா நம்ம காசு பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு இல்லை, அவரோட சொன்ன அர்த்தம் எனக்கு புரிஞ்சாச்சு. எல்லாரையும் நீ வந்து அதாவது உள்கொள்ளணும், அதாவது நம்ம வந்து கடவுளை உள்கொள்கிற மாதிரி அந்த மாதிரி நீ வந்து நினச்சிக்கோ அப்படின்னு சொன்ன வார்த்தை எனக்கு இப்போ தான் புரியுறது. அந்த கடவுளுங்கிறது எந்த ஜாதியிலும் சேர்ந்தது இல்லை. கிறிஸ்டியன் இல்லை, முஸ்லீம் இல்லை, ஹிந்து இல்லை. ஆனால் அவன் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு நம்ம நினச்சிட்டுருக்கோம். அதை போய் இல்லையா உண்டான்னு சொல்லிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு ஆனால் ஃபிலாசபரும் இல்லைண்ணா, அந்த எதுவும் தெரியாது. இது ஒரு விஷயம் புரிஞ்சாச்சு. உங்களே யாரப்பா நீ வந்து என்ன ஜாதியில் இருக்கேன், நான் என்ன நீ வந்து ஐயங்காரா ஐயரா, இதெல்லாம் கேள்வியே இல்லை. மனித உருவம் உனக்கு இருக்குது, அந்த மனிதனாங்கிறது கேட்கணும். நம்ம மனிதனாக வாழறியா அப்புறம் தெரிஞ்சுக்கோ என்னன்னு. மனிதனாக வாழறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து மூகாம்பி போகிறது, அந்த சிம்பிளிசிட்டி லைஃப்பில் நான் வந்து அங்கேயே ஆரம்பித்தது சின்ன வயசுலேருந்து போக ஆரம்பிச்சு. சின்ன வயசுனா நமக்கு ஒரு காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து போகிற ஒரு அளவு வருமே, அப்போ தானே அந்த இதிலேருந்து படத்தில் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி, அப்போது ஒரு அம்மாவோட அந்த அனுகிரகத்தால் ஒரு ஒரு ஆள் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக வந்து அவர் வந்து கூட்டிகிட்டு போய் அதிலேருந்து அந்த அட்ராக்ஷன் வந்தது. அங்கே என்னென்னா அங்கே இருக்கிற சின்ன அந்த பிரசாதம், அந்த அடிகள் வந்து வீட்டில் பண்ணிவிட்டு அந்த பாயில் படுத்துட்டு தூங்கிட்டு அந்த சுகம் வந்து எங்கேயும் கிடைக்காது.
அப்போ அந்த பாட்டு நான் பாடும்போது ரஜினிகாந்த் பாட்டு ஒன்று பாடும்போது அதுதான் ஞாபகம் வந்து எனக்கு இந்த தட்டை இதெல்லாம் கட்டாந்த ரயில் அது இருக்கு இல்லையா, அந்த பாயில் படுத்த அந்த ஞாபகம் எனக்கு வந்துடும். அப்போ அதில் ஃபீல் வரும் நமக்கு. அந்த மாதிரி சிம்பிள் லைஃப்பை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு பெரிய என்ன சுகம் வந்தாலும் என்ன ஒன்றும் இல்லை, நம்ம படுத்து தூங்கியாச்சுன்னா எங்கேயே படுத்து தூங்குறதுன்னே நமக்கு தெரியாது. நம்ம படுக்கும்போதே எங்கேயே நான் தூங்குறேன், ஓஹோ பெருசாக போட்டிருக்கு எல்லாம் பெட்ஷீட்டு ஷீட்டு அது நல்லா நீட்டாக இருக்குது எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் படுத்து தூங்கியாச்சுன்னா அப்புறம் எந்த ஷீட்டு போச்சு எங்கேயே போச்சு ஒன்றுமே தெரியாது. படுத்து தூங்கிறது தான் பெருசு. தூங்கிறதுக்கு தான் நம்ம போயிருக்கோம். அது எங்கேயா இருந்தாலும் தூங்கணும். அது நம்ம மன நிம்மதி இருந்தால் தான் தூங்க முடியும். அதுக்கு என்னென்னா சிம்பிள் லைஃப். ஆசையை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஆசைகள் மூட்டையாக வச்சுன்னா நமக்கு இது எங்கே கொண்டு வைக்கிறதுன்னு ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் எடுக்கணும்னு சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன், எடுங்க எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் கொடுத்தாங்க, அது இங்கேயே வச்சுருக்கேன். அதுவும் இந்த மாதிரி வைக்கணும் அந்த மாதிரி வைக்கணும்லாம் நான் பார்க்கலை. அதெல்லாம் சிலவங்க வீட்டில் போகும்போது நம்ம ஆர்டிஸ்ட் வீட்டில் போகும்போது அவங்க அப்படி கிரமமாக வச்சுருக்கிறத பார்த்து எனக்கு கூச்சமாக வருது. ஐயோ நம்ம இது மாதிரி பண்ணலையே அப்படி. ஏன்னா அவங்க அது மாதிரி நல்லா வச்சுருக்கே, அது ஒரு குறை எனக்கு. ஆமாம் இருக்குது, அது பகவான் கொடுத்தது தான், அது நீ காப்பாற்றணுங்கிறது இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அதை பற்றி போகல, அந்த வழிக்கு போண்டா. எனக்கு என்னோடய சங்கீதத்துக்கு தகுந்தபடி ஒரு அமைஞ்சதுனால எனக்கு வந்து ரொம்ப சங்கீதத்துக்கு ஒரு அதான் நான் தமாஷாவே சொல்லுவேன். நான் நீ வந்து என்னோடய 2வது ஒய்ஃபு, முதல் ஒய்ஃப் எனக்கு மியூசிக் தான் அப்படின்னு தமாஷா சொல்லுவேன். அதில் ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அவளுக்கு தெரியும் சாதாரணமாக 2 ஒய்ஃபை வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இது வந்து மேனேஜ் பண்ணிட்டு அவளுக்கும் ரொம்ப ரெஸ்பெக்ட் உள்ள ஒரு ஒய்ஃபுன்னு சொல்லிக்க முடியாது. பட் இருந்தாலும் அவ்வளவு நேசங்கிறதுக்கு, அவ்வளவு மனசை இதுக்கு கொடுத்துருக்கேங்கிறதுக்கு சொல்கிறேன். அப்போ அவளும் அதில் ரொம்ப இப்போ ராகங்களெல்லாம் எனக்கு நான் மறந்து வச்சேன்னா அவள் சொல்லுவாள். அந்த அளவுக்கு வித்வத்துவம் இல்லை. அவள் ஷீஸ் ஆக்சுவலி எல்லாம் நோட் பண்ணி அதில் அக்கறையோடு அது இருக்கிறதுனால சரி. அதனால் மியூசிக்கில் அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்ததுனால என்னோடய தொழிலுக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட் ஆகிடுது. இல்லைன்னா நான் செய்கிற தொழிலுக்கு வேல்யூ கொடுக்காத ஒரு ஒய்ஃப் ஒரு காலமும் உருப்படாது. ஒய்ஃப் ஃபேமிலி லைஃப். அப்போது நம்ம வந்து எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த குறை சிறு தொழிலாக இருந்தாலும் கூட அந்த ஒய்ஃபோட சப்போர்ட் வந்து அந்த நீங்கள் செய்கிறது பெரிய இதுன்னு வந்தால் அவனுக்கு இன்னும் ஒரு இது கிடைக்கும், இந்த கிரிப் கிடைக்கும் லைஃப்பில். அதுதான் எப்போவுமே ஒரு சப்போர்ட்டுங்கிறது ஒரு பாகம் தானே. இந்த பசங்க எனக்கு வந்து பெரிய பையன் வினோத், அங்கே தான் அமெரிக்காவில் இருக்கான். இன்னும் விஜய் 2வது பையன், விஷால் வந்து 3வது பையன். அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. விஜய் இங்கே இருக்கானா, அப்போது அவனுக்கு தான் இந்த அப்பாவோடையும் என்னோடையும் அந்த வருஷம் வந்திருக்கு. நல்ல அளவுக்கு வந்துட்டுருக்கு. அப்போ எங்களுக்கு இருந்த அந்த மாதிரி இல்லை. இப்போ தெர் இஸ் லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட்ஸ். அப்போ அதனால் நான் எப்பவும் சொல்லுவேன், நீ வந்து எப்பவும் அறிவை வளர்த்திக்கணும். மற்றது பாட்டு கிடைக்கலையோ, அது போகலையோ, அது புரியலை, இதெல்லாம் நீ நினச்சிக்காத. அறிவை நீ உன்னோட டியூட்டிஸ் ஆக்சுவலி இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ். படிச்சுட்டே இரு உனக்கு அதாவது சூர்தாஸ் ஒரு இது சொல்லியிருக்கார், தானே தானே பே லிக்கே ஹே கானே வாலே கா நாம். ஒவ்வொரு தானியத்துலேயும் சாப்பிட்றவனோட பேர் எழுதியிருக்குங்க. அதே நாம் வந்து நான் சொல்லியிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி பிபிஎஸ் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறேன். அது அப்படி எனக்கு பெருமையாக அதில் கிரெடிட்டும் உண்டா. நான் சொல்லலைன்னாலும் அவர் சொல்லியிருந்தாலும் யார் சொல்லாலும் கானே கானே பே லிக்கே ஹே கானே வாலே கா நாம். ஒவ்வொரு பாடல்களிலும் யார் பாடணுங்கிறத எழுதி வச்சுருக்கு. அதனால் நீ வந்து கவலைப்பட வேண்டாம். எனக்கு அப்படி தான். என்னுடைய
ஒரு பாட்டு வந்து ஒரு என்னுடைய சீனியர் ஆர்டிஸ்ட் பாட வேண்டியது அவருக்கு பாட முடியாமல் அவர் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் பாட வேண்டி வந்துடுச்சு. த சேம் சாங் லேட்டரோன்னு எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் விஜய் பாடினான். அது எப்படி வந்து சேர்ந்தது பாருங்கள். இப்போ நான் பாடாமல் அவர் பாடினாலும் எங்களுக்கு பெருமை தான். யார் என்னுடைய அந்த சீனியர் ஆர்டிஸ்ட்டு பாடிட்டு அவன் திருப்பி பாடினாலும் நமக்கு சந்தோஷம்தான். பட் ஆக்சுவலி இந்த ஒரு ஹிஸ்டரிக்காக அது எவ்வளவு இது பண்ணி கடவுள் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அமைச்சிருக்கு. அதனால் நீ வந்து பிலீவ் பண்ண, உனக்கு வேண்டியது உனக்கு வரும். அதுக்குன்னு நீ போய் கிடந்துண்டு ஐயோ எனக்கு கிடைக்கலையே அதெல்லாம் தலையில் அடிக்காத. என்னோட அப்பா சொல்லி கொடுத்ததுதான், இன்னும் தேடி வரும் நீ. ஆனால் உன்னோட இது அறிவை வளர்க்கணும். அதுதான் அதை நான் செஞ்சுட்டுருக்கேன். எல்லாருமே நம்ம சங்கீதத்தை, நம்ம கலாச்சாரங்கள் என்ன, நம்ம ஆச்சாரங்கள் என்ன, ஆச்சாரங்கள்னால் நம்ம மத ஆச்சாரங்கள்னு நான் சொல்லலை, நமக்குள்ள கலைகள் அதுக்கு என்னென்ன பண்ணலாம், அந்த அந்த வித்துவம், அதாவது அதுக்கு எவ்வளோ இது பண்ணலாமோ இது பண்ணணும். என்னோட பெரிய ஆசை அதுதான். ஐ எம் நாட் கோயிங் டு கிரியேட் எ அகாடமி. அது இல்லாமல் அது ஏழைங்களை பிடிச்சிருந்து பேர் புகழ் எடுக்கிறது இல்லை. அவங்களுக்கு வசதி இல்லை படிக்கிறதுக்கோ ஒரு சங்கீதம் தெரியணும்னோ அதுக்கு ஒரு ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்குது. அது ஜாதி இல்லை, மதம் இல்லை. இன்ட்ரெஸ்டோடு சின்சியராக வர பசங்களை என் குழந்தைகளாட்டமாக வச்சுட்டு, ரொம்ப சிம்பிளான இடம், அதில் போய் ஏசி ரூம் இருக்குமா, அங்கே எல்லா ஹாஸ்டல் இருக்கும், சாப்பாடு இதெல்லாம் இல்லை. கஷ்டப்படுறதுக்கு கூட வரணும், கஷ்டப்பட்டுன்னு படிக்கிறதுக்கு வந்தால் அது செய்ய வேணும். அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது. அதை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். உங்களுக்கு நல்லது வரணும், உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது வரணும். அது நல்லது வரணுங்கிறதுக்கு நான் ஒரு தமிழ் பாட்டு எழுதுறவனும் ஒன்றும் இல்லைனாலும், நான் கரூர் சதாசிவ பிரம்மம் அந்த இதுக்கு போனப்போ ஏதோ ஐயாவோட ஒரு ஏதோ அனுகிரகத்தால் கிடைச்ச ஒரு பாடலை பாடிட்டு முடிச்சிடுறேன். நல்லதை நினை மனமே, வீணாய் பொல்லாததை நினையாதே நீ, நல்லதை நினை மனமே. கணக்கில்லா பொறாமை வைத்து காலத்தை நீ கழித்தால் அடக்க முடியா கோபம் அடைந்திடுவாய் நீ, நல்லதை நினை மனமே. தந்தையாம் பொறாமையும் தாயான கோபமும், தந்தையாம் பொறாமையும் தாயான கோபமும் தவறாமல் பிறக்க வைக்கும் குழந்தைகள் எது மனமே. தீமை தந்திடும் பயமும் தீராத கலகமும், தீமை தந்திடும் பயமும் தீராத கலகமும், இதுவே உலகினில் பொல்லாத வாழ்வை தரும், நல்லதை நினை மனமே. எல்லாருக்கும் நல்லது வரணும்.